ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீஸ் லைஃப். நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். as well as இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ண நம்மளோட பிரமீளா அக்காவாக இருக்கட்டும், லதா அக்கா, கிருத்தி அக்கா, ஷீலா அக்கா, எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ப்ளீஸ் இதே மாதிரி எனக்கு இன்னுமே சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் அக்கா. இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா செம்மையான ஒரு ஐடியாவில் வந்திருக்கேன். ஒரே ஒரு வாரம் தாண்டா இருக்குது, கொஞ்சம் நஞ்சமாச்சும் இந்த வீட்டை க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோ கொண்டு வந்துட்டேன்ல. ரொம்ப சிம்பிள். 7:7:7 ரூல். அது என்னன்னு கேட்டால் பேர்லேயே தெரிஞ்சிருக்கும். 7 items for 7 minutes for 7 days. எஸ், அவ்வளவுதான். இது எப்படி தான் நம்ம பண்ணலாம்? கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் சிம்பிள். நம்ம ஒரு இளையராஜா பாட்டே கேட்டுக்கலாம், அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரமாகவும் இருக்கும். அதுதான் உண்மையும் கூட. நீங்கள் எந்த டே வேணால் எடுத்துக்கோங்க. அது ஒரு காலையிலையா இருக்கலாம், இல்லைனா மத்தியானம், சாயந்தரம், உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போது வெறும் ஒரு 7 மினிட்ஸ்க்கு டைமர் மட்டும் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அந்த 7 மினிட்ஸில் ஜஸ்ட் 7 ஐட்டம்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அது ஒரு ஏரியாவாக இருக்கலாம், இல்லைனா ஒரு கேட்டகரியாக வைஸ் கூட நீங்கள் பிரிச்சுக்கலாம். சொன்ன மாதிரி வார்ட்ரோப்னா வார்ட்ரோபு, கிச்சன்னா கிச்சன், இந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி பிரித்ததுக்கப்புறம் நம்ம போயிட்டு சிம்பிளாக கண்ணுக்கு தெரிஞ்சதை மட்டும் எடுங்களேன், அதுவே உங்களுக்கு போதும். ரேண்டமான ஏதோ ஒரு திங்ஸ் நான் சொல்லணும் அப்படின்னா, வளைஞ்சு போன ஹேர் பின், அது ரொம்ப பெண்டாக இருக்கும், எத்தனை குத்துனாலும் தலையிலிருந்து கீழே விழுந்துடும். அதுதான் உண்மை. என்கிட்டயும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்க ஹேர் கிளிப்ஸு, அப்புறம் எலாஸ்டிக் போன ரப்பர் பேண்ட்ஸு, நான் வந்துட்டு என்னோடய பர்சனல் லைஃப்பில் எந்த மாதிரி எல்லாம் எடுப்பேன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எக்ஸ்பீரி ஆன ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டு, முக்கியமாக மருந்து மாத்திரை எக்ஸ்பைரி ஆனது அத்தனை வச்சுருப்பேன், அதையும் எடுத்து நான் தூர வீசணும், அந்த மாதிரி விஷயம். அதுக்கப்புறம் போனீங்கன்னா ஃப்ரிட்ஜை நீங்கள் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே எந்த இடத்த பார்த்தாலும் நம்மளுக்கு தேவையில்லாத பொடி தான் இருக்கும். அது வந்துட்டு தயவு செஞ்சு மந்த்து பார்த்து யூஸ் பண்ணணும், ஏன்னா நான் அந்த தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்க எக்ஸ்பைரியான ப்ராடக்ட்ஸு. அடுத்தது முக்கியமாக ரிப்பீட் திஸ் ப்ராசஸ் ஃபார் 7 days. கண்டிப்பாக நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு நாளுக்கு அந்த 7 நிமிஷம் மட்டும் 7 பொருள் வந்துட்டு டார்கெட் பண்ணி எடுத்து டீக்ளட்டர் பண்ணாவே போதும். முக்கியமாக நம்ம விமனாக அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற இடம் என்னென்னா ஒரு ஷெல்ஃபு, வார்ட்ரோபு, அப்படியே இல்லைன்னா நம்ம கிச்சன் தான் ஜாஸ்தியாக பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி இடத்த ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டாலே நம்மளோட வீடு ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆகிடும். அது மட்டும் இல்லை, சைக்காலஜியாக இதில் என்ன வந்துட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லியுமே நம்மளால் ஒரு 7 நிமிஷம் அட்லீஸ்ட் ஒரு பாட்டு கேட்குற ஒரு டைம் ஆச்சும் நம்மளால் 100% எல்லாத்தாலையும் ஒதுக்க முடியும். அந்த 7 நிமிஷத்தில் நம்ம லைஃப்பில் ஒரு கன்ஃபியூஷனே எல்லாமே இந்த ஒரு வேலையை மட்டும் நச்சுன்னு பண்ணி முடிக்கலாம் அப்படின்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 நாள் கண்டினியூஸாக பண்ணிட்டாலே 4வது நாள் அது ஹேபிட்டாகவே மாறிடும். அப்போது 5th டே தன்னை போல் ஒரு குவிக் வின் ஆகட்டும், ஒரு மோட்டிவேஷன் ஆகட்டும், விசிபிளாக நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக நமக்கு கண்ணுக்கு வந்து தென்படும். அதுதான் உண்மை. ஏன்னா நம்ம கண்டினியூஸாக ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னாலே அந்த இடம் தன்னை போல் க்ளீன் ஆகிடும். இதுதான் சைக்காலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு விஷயம். ஒரு குவிக் வின் கிடைக்கும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து பூஸ்ட் ஆகும். அட் த சேம் டைம் நம்மளுக்கே ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும். தயவு செஞ்சு இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், பட் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். இதனால் என்ன தான் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப உண்மையான ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஆன்சிட்டி இருக்காது, ஒரு பயமோ இல்லைனா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் எதுவுமே இருக்காது. கிளாரிட்டியாக இருக்கும். ஃபிசிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடிக்கடி உட்காந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு வாரம் கண்டினியூஸாக பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சம் தேவையில்லாத பொருள் போயிடும், ஆட்டோமேட்டிக்காக க்ளீனாக இருக்கும் வீடு. அட் த சேம் டைம் ஃபினான்ஷியலி தேவையில்லாமல் எதுவுமே நம்ம வாங்க மாட்டோம். அதே மாதிரி நம்ம ஃப்யூச்சரில் வாங்கணுமா, என்ன வாங்கணும்னு நம்மளுக்கு நச்சுன்னு தெரியும், இது மட்டும் வாங்கினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இதில். அதே மாதிரி 7 நாளில் சீக்கிரமாக நம்ம வீடு க்ளீன் ஆகிடும். நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த 7 நிமிஷம் டைமர் வச்சாலும் டக்குன்னு சில பேர்த்தால் வேலை செய்ய முடியாது, கால் வலிக்கும். எனக்கெல்லாம் சம்டைம்ஸ் வந்து குதிங்கால் வலி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறங்காட்டி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கையில் ஏதோ ஒரு பாக்ஸோ இல்லைனா பேக்கோ இல்லைனா ஏதாச்சும் பிளாஸ்டிக் கவர்ஸ் தூக்கி வீசுகிற மாதிரி, அப்போவே டக்குன்னு வீசுகிற மாதிரி, இந்த மாதிரி நீங்கள் கையிலேயே எடுத்துகிட்டு போய் எந்த ஏரியாவோ என்ன ரூமோ அதில் வந்துட்டு நம்ம எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா போயிட்டு திருப்பி வர வேலை இருக்காது. இது சின்ன டிப் தான், பட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று வேணும்னா வச்சுக்க,
வச்சுக்கோங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு தூக்கி போட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு அடுத்த டைம் வேணுமா வேண்டாமா அப்படின்னு நம்மளால் ஈஸியாக டிசைட் பண்ண முடியும். இது எல்லா பர்சனுக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக டிஃபர் ஆகும். சில பேர் டக்கு டக்குன்னு பண்ணுவாங்க, சில பேர் மெதுவாக பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் அந்த ஒரு நாளில் அந்த 7 பொருள் வீசிட்டாலே போதும், நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. உண்மையாலுமே சொல்கிறேன். பார்க்குறக்கு சம்டைம்ஸ் ரொம்ப க்ரேஸியாக இருக்கும். என்னடா இது, சும்மா ஏதோ ஒரு மெத்தட் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. பட் கிடையாது. இதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா தான் இதில் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியும். எதுவுமே இல்லை, அந்த 7 நாள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளியரான ஒரு ஸ்பேஸ் உங்கள் கண்ணுக்கு தென்பட ஆரம்பிச்சிடும். சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா நான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாதது எப்போவுமே எங்கள் வீட்டில் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு நாளுக்கு ஒன்றாச்சும் எடுத்து வீசிடுவேன். அந்த மாதிரி வீசினாலுமே எங்கள் வீடு இன்னும் இந்த மாதிரி தான் இருக்குது. உண்மையாலுமே நான் ஒத்துக்கிறேன், நான் பர்ஃபெக்ட் கிடையாது. பட் இப்போவுமே இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நானுமே உங்கள் கூட சேர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி நிறையா விஷயம் என் கூடயும் சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீடும் க்ளீனாக இருக்கும், அட் த சேம் டைம் என் வீடும் க்ளீனாக இருக்கும். ஸோ அன்டில் தென் டேக் கேர், பை பாய். மறக்காமல் ப்ளீஸுங்க என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். பாய்.